கேட்டா ஒரு மாதிரி க்ளோஸான ஒரு ஃபீல். ஒருவேளை நீ நல்லா பாடுறது கூட ரீசனா இருக்கும். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நீயும் சரின்னு சொன்னா நாம சாகுற வரைக்கும் சேர்ந்தே இருப்போம். திரும்ப. எதுக்கு? திரும்ப. என்னோட மியூசிக் டிராவல்ல ஏதோ ஒண்ணு முக்கியமா நடக்க போகுதுன்னு தோணுது. அதோட கண்டிப்பா உன்னை பத்தி நான் வீட்டுல பேசுறேன். சீக்கிரமே வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். நான் இருந்த கெஸ்ட் ஹவுஸ்ல மல்லிகாவோட சித்தப்பா வேலை பார்த்தாரு. அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக மல்லிகா அடிக்கடி இங்க வருவா. மல்லிகா நல்லா பாடுவா. அதுதான் என் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அவகிட்ட. அவ பாவ அண்ணி, ரொம்ப நல்ல பொண்ணு, அப்பாவியான ஒரு கிராமத்து பொண்ணு. எனக்கு அவ இன்னசென்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. குற்றாலம் முழுக்க அவ கூட நிறைய சுத்தி இருக்கேன். லவ் பண்ணீங்களா? அவ ரொம்ப பயந்தா, வேண்டான்னு சொன்னா. நான் தான் ஹோப் கொடுத்து என்ன லவ் பண்ண வச்சேன். என்ன அவ்வளோ நம்புனா. நான் தான் ஏமாத்திட்டான். அவ்வளோ பிடிச்ச பொண்ண அம்மா கிட்டயும் அண்ணன் கிட்டயும் சொல்லி ஏன் நீங்க கல்யாணம் பண்ணல? கல்யாணம் பண்ண அண்ணி. அம்மாவுக்கும் அண்ணனுக்கும் சொல்லாம பண்ண. கிராமத்துல இருந்தவ, ரொம்ப க்ளோஸ் பீப்புள். எங்க ரிலேஷன்ஷிப் எல்லாரும் தப்பா பேசிருவாங்களோன்னு அவ பயந்தா. எங்க அம்மா கிட்டயோ அண்ணன் கிட்டயோ சொல்லி நான் பேசியிருக்கலாம். ஆனா அப்ப யாரும் என் கல்யாணத்தை பத்தி பேசல. நானே பேச்ச தொடங்க கூச்சமா இருந்தது. நானும் பேசல. அப்ப நான் பெருசா சம்பாதிக்கவும் இல்ல. சின்ன சின்ன கச்சேரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு தான் தெரியும்ல நீ. அத சொல்லி அவளை வெயிட் பண்ண வைக்க முடியல. அவ ரொம்ப பயந்தா. அவ சித்தப்பா, அண்ணன், அப்புறம் கெஸ்ட் ஹவுஸ்ல 2-3 பேர், அவங்க எல்லாரும் முன்னாடியும் வச்சு கோயில்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் நான் அங்கிருந்து கிளம்புற வரைக்கும் மல்லிகா என்னை விட்டு எங்கேயும் போகல. கெஸ்ட் ஹவுஸ்ல என் கூடவே தங்கிட்டா. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். எவ்வளவு நாள் அப்படி இருந்தீங்க? ஒரு 6-7 மாசம் இருக்கும். என்கிட்ட சொல்லியிருந்தா நான் அப்பவே அத்தை கிட்ட பேசி அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பேன்ல. அதுதான் நான் செஞ்ச தப்பு அண்ணி. கல்யாணம் ஆன பின்னாடி நானா எப்படி கல்யாணத்தை பத்தி பேசுறதுன்னு யோசிச்சேன். வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணத அம்மாவும் அண்ணனும் தாங்கிப்பாங்களான்னு யோசிச்சேன். அதுதான் தப்பாயிடுச்சு. அப்போ காதம்பரி எப்படி கல்யாணம் பண்ண முடிஞ்சது? என்னால நம்பவே முடியல. திருநெல்வேலியில மல்லிகாவோட இருக்கும்போதுதான் எனக்கு படத்துல பாடுறதுக்கு சான்ஸ் கிடைச்சு நான் இங்க கிளம்பி வந்தேன். அப்பதான் காதம்பரியோட அப்பாவை மீட் பண்ணேன். அவர் என்னோட சாங் சிடியை ரிலீஸ் பண்ணாரு. அவரோட ஃப்ரெண்டு படத்துல எல்லா பாட்டையும் என்ன பாட வச்சாரு. காதம்பரி என்ன எங்க பார்த்தா ஏன் பிடிச்சதுன்னா எனக்கு தெரியல. அவ ஒரு பொம்மையை கேட்கிற மாதிரி என்ன அவ அப்பா கிட்ட கேட்டிருக்கா. அவரு என்ன கல்யாணம் பண்ண சொல்லி ஆர்டர் பண்ணாரு. எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கான்னு அவர் கேட்கவே இல்லை. நானும் வேற வழி இல்லாம சரின்னு சொல்லிட்டேன். அப்புறம் நடந்ததுதான் உங்களுக்கு தெரியுமே அண்ணி.